Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 148. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு லூசு பைய கத்தியே கப்பலை காலி பண்ண பிளான் பண்ணால, நல்ல வேலை அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்ன கப்பல் மறுபடியும் நிறைய பிச்சுக்கிட்டதுனால பாவம் உசோப்பு தான் உட்காந்து பயங்கரமா வேலையை பார்ப்பான். தோரோ என்ன சொல்லுவான், கப்பல் ரொம்ப அடிபட்டு கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, சோ புது கப்பல் மாத்திடலாமா. உடனே வழக்கம் போல ரெண்டு பேரும் மூஞ்ச காமெடியா வச்சுக்கிட்டு முடியவே முடியாதுன்னு கத்துவாங்க. அவனுக்கு இது கையா கொடுத்த கப்பல், அதனால எப்படியும் இதை மாத்த விட மாட்டான். அள்ளி சல்லியா போனாலும் எடுத்து ஒண்ணு சேர்த்துவானே தவிர இந்த கப்பலை விட்டுட்டு வேற கப்பலுக்கு போக மாட்டான். லூஃபிக்கும் அதான் கரெக்ட்னு தோணும். ஏன்னா இந்த கோயிங் மேரி கப்பலும் இவங்க டீம்ல ஒருத்தர் மாதிரி தான். சோ சும்மா மாத்தணும்னு சொல்றதை விட்டுட்டு ரிப்பேர் பண்ற வழியா பாப்போம்னு சொன்ன உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி. இவன் ஒருத்தனாவது நம்மள புரிஞ்சுக்கிட்டானேன்னு சரி ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கப்பலை ஒரு அடி அடிப்பான், மொத்தமா பிச்சுக்கிட்டு போயிடும். அட பண்ணிப்பையில ரிப்பேர் பண்றங்கிற பேர்ல மொத்தமா உடச்சிட்டேன்னு கத்திட்டு கிடப்பான். சரி உடஞ்சுதானே போச்சு ரிப்பேர் பண்ணுவோம்னு மறுபடியும் ஓட்டிட்டு கிடப்பானுங்க. இப்ப என்னன்னா இவங்க மோக் டவுன்ல இருந்து சவுத் கிரேவுக்கு போகணும். அதுக்கு அவங்க அந்த இடத்த அப்படியே சுத்தி தான் போகணும். இவங்க பார்க்க போற ஆளோட பேரு மோன் பிளாங்க் கிரிக்கெட். அந்த ஆள் தான் ஏதோ கனவை பத்தியே பேசிட்டு இருப்பானாமா. சரி போவோன்ட்டு போய் பார்த்தா அந்த இடத்த பார்த்து நம்மளால மிரண்டுருவானுங்க. என்னன்னா அங்க சூப்பரான செமையான ஒரு பேலஸ், இதான் அவன் வீடா கொய்யால வேற லெவல்ல இருக்குன்னு பாராட்டி தள்ளுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது அவன் பயங்கர ரிச்சான ஆளுன்னு. உடனே ஜோரோவும் சஞ்சியும் அடே லூசு பயிலா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடாமா. உடனே சாப்பரும் கண்ணெல்லாம் விரிச்சு விட்டு பார்த்து பேன்னு கத்திட்டு இறப்பான். லூஃபியே இறங்கி போய் பார்த்துட்டு வாய பழந்துருவான். அட வேற ஒண்ணும் இல்ல, முன்னாடி பேலஸ் மாதிரி காமிச்சு வச்சிருந்தால அது வெறும் ஒரு அட்டை, பின்னாடி வெறும் குடிசை வீடு. இதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது இவன் எந்த அளவுக்கு மட்டமான ஆளுன்னு. நமி அவன் எந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் பேசியிருக்கான்னு ராபின்ட்ட விசாரிப்பா. ஏன்னா அவ தானே இப்படி ஒருத்தன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தவ. அவளுக்குமே முழுசா தெரியல, ஆனா ஜெயால நிறைய கோல்டு இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கானாமா. அப்படின்னா ஏதோ ஒரு பைரட்டு கோல்டு எல்லாத்தையுமே ஜெயால பதுக்கி வச்சிருக்கானு கேட்டா அதெல்லாம் தெரியல. அவன்கிட்ட போய் கேட்டாதான மேட்டரை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நமிக்கு தான் பணம் காசு கோல்டுனா வெறியாச்சே, அதனால எப்படி இங்கதான் எங்கேயாச்சும் போச்சு வச்சிருப்பான்னு ஆப்பர்கிட்ட எல்லா இடத்தையும் தோண்ட சொல்லுவா. இந்த மாதிரி ஏரியால தனியா வாழ்ந்துட்டு இருக்கானு அப்படியே சுத்தி முத்தி பாப்பாங்க. லூஃபி உள்ள வரட்டுமான்னு டோரை ஓபன் பண்ணிட்டு அம்மாட்டுக்கு போவான். ஏண்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாடான்னு இங்க உசோப்பு கத்திட்டு கிடப்பான். வீட்டுக்குள்ள யாராச்சும் இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல. அப்ப அங்க வெட்டப்பட்ட மரத்துல ஒரு புக் ஒன்னு இருக்கும், ரொம்ப பழைய புக்கு. புக்கோட பேரு நோ லேண்ட் த லயர். ஐடில படிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு புக் என்ன லட்சணத்துல இருக்கும்னு. ஆக்சுவலா இந்த புக் நார்த் ப்ளூல பப்ளிஷ் ஆனது. சஞ்சியும் அங்க பிறந்தவன் தான். இங்க சாப்பர் விடாம தோண்டிட்டு இருப்பானா. நமி பார்த்துட்டு என்ன சாப்பர் லூசு மாதிரி குழி தோண்டிட்டு இருக்கேன்னு கேப்பா. எது நான் லூசான்னு கதருவான். என்ன தோண்ட சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றா பாருங்க. இந்த நோ லேண்ட் த லயர் புக் நார்த் ப்ளூல ரொம்ப ஃபேமஸ் ஆன புக். சொல்ல போனா இது ஒரு ஃபேரி டெய்ல். உடனே நமி இந்த கதையை அப்படியே படிக்க ஆரம்பா. இந்த கதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. சொல்ல போனா 400 வருஷத்துக்கு முன்னாடி மோன் பிளாங்க் நோலாண்ட்னு ஒருத்தன் நார்த் ப்ளூ கண்ட்ரில வாழ்ந்துட்டு வந்தான். அவன் எப்பவுமே அங்க இருக்க மக்கள்கிட்ட அவனோட பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ் பத்தி தான் சொல்லுவான். ஆனா அந்த வில்லேஜஸ்க்கு இவன் உண்மையா பேசுறானா பொய் பேசுறானான்னு சொல்லவே முடியல. ஏன்னா அவன் சொல்ற கதை எல்லாமே நம்ப முடியாத கதையா தான் இருக்கும். ஒரு நாள் இவன் டிராவல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நேரா கிங்க மீட் பண்ணி ஒரு மலை அளவுக்கு தங்கத்தை நான் ஒரு ஐலாண்ட்ல பார்த்தேன், அதுவும் கிரேட் சீலன்னு போய் சொல்லுவானா. சரின்ட்டு கிங்கும் இவன் சொல்றது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணிடலான்னு அவரும் அந்த ஐலாண்ட பக்கம் கிளம்பிட்டாரு. அதுவும் சும்மா இல்ல, 2000 சோல்ஜர்ஸ் அவர் கூட கூட்டு போயிருப்பாரு. ஒரு வழியில ஏகப்பட்ட புயல், பயங்கரமான அலை, ஏன் பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்ததுல 2000 சோல்ஜர்ஸ்ல வெறும் 100 பேர் மட்டும் தான் மிஞ்சி இருப்பாங்க. அப்படி அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்தா வெறும் காடு மட்டும் தான் இருந்துச்சே தவிர அவன் சொன்ன மாதிரி தங்கம் எல்லாம் எங்கேயுமே இல்ல. அவ்வளவு சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வந்து எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு பொய்ய சொன்னா கிங்க விடுவாரா? அதனால அவனை சாகடிச்சிட்டாங்க. ஆனா நோலாண்ட் சாகும்போது என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு பெரிய கோல்டு மவுண்டன் கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பான். இவன் ஒரு லூசு பைய எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்னு கடைசி வரைக்கும் அவனை யாருமே நம்பல. அவன் சாகர வரைக்கும் இதே தான் சொன்னானாமா. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பொய்யாச்சே. இப்படித்தான் இந்த கதை முடிஞ்சிருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி பெலமிய காட்டுறாங்க. அவனும் அந்த மோன் பிளாங்க் நோலாண்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கான். இப்ப அங்க இருக்கான்னு சொன்னாலே மோன் பிளாங்க் கிரிக்கெட். மோன் பிளாங்க் நோலாண்டோட வம்சாவளியில வந்தவன் தான். அதாவது தாத்தா பையன் அடுத்தடுத்து ஜெனரேஷன். இந்த கதையெல்லாம் பெலமி சின்ன வயசா இருக்கும் போது ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்கானாமா. ஏன்னா இவனும் நார்த் ப்ளூவா சேர்ந்தவனுக்கு தான். இந்த கதையை சொல்லி தான் அவங்களே மிரட்டுவாங்க. அதாவது பொய் சொன்னா நோலாண்டு மாதிரி தான் நீங்களும் சாவீங்க, அதனால பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வாழ்த்திருப்பாங்க. இதை கேட்கும் போது அவனுக்கு சிரிப்பா வரும். அப்ப அங்க டேபிள்ல இருந்த ஒருத்தன், இந்த பஞ்சாயத்து நடந்து 400 வருஷத்துக்கு மேல ஆகுது, பட் ஆனாலுமே அந்த கிரிக்கெட்டுங்கிறவன் இன்னும் அந்த கோல்டை இங்க தேடிட்டு இருக்கான். எதுக்குன்னா முன்னோர்களோட பேரை காப்பாத்துறதுக்காக. சாகர வரைக்கும் நோலாண்ட அவன் ஒரு பொய் பேசுறவன் அப்படின்னு சொல்லி அவனை கேவலமா சிரிச்சாங்கல்ல, அந்த பேரை சரி பண்றதுக்காக. இதை கேட்டு பெலமி இன்னும் விழுந்து சிரிப்பான். மொத்த ஃபேமிலியுமே இப்படி முட்டா பீசுகளா இருக்குங்களேன்னு. அவனால என்ன சரி பண்ண முடியுமா? 400 வருஷமா இவனுங்களும் தேடிட்டே தான் இருக்கானுங்க, ஆனா ஒரு சின்ன பீஸ் கோல்டு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா இது செம காமெடியான விஷயம் தான். இன்னும் விழுந்து சிரிப்பான். அதே நேரம் இங்க கடல்ல இருந்து பபுள்ஸ் வந்துட்டு இருக்குமா. லூஃபி என்னது இது ஏதாச்சும் இருக்குதான்னு அப்படியே ஊன்னு பாத்துட்டு இருப்பான். இங்க நமி அந்த மொத்த கதையுமே படிச்சு பார்த்துட்டு அவனால கடைசி வரைக்கும் ஒரு பிரேவ் வாரியரா ஆகவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம உசோப்ப பாப்பா. அவன் கதருவான், அடா சண்டாளி என்னையா பாக்குற, உண்மையை சொல்லு
அந்த கடைசி சென்டென்ஸ் நீ தானே ஆட் பண்ணேன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பானா. அந்த டைம் முதல்ல தண்ணியில விழுகிற சவுண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். அட கிறுக்கு பையில அவசரப்பட்டு உள்ள விழுந்துட்டியடான்னு அடிச்சு புடிச்சு காப்பாத்த போனா திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து, யாரா நீங்க, என் பெர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இது என்னோட ஏரியா, நான் சொல்லாம எவனும் இங்க வரக்கூடாதுமா. உடனே சஞ்சய் உசோப் கிட்ட லூஃபியை காப்பாத்த சொல்லிட்டு அவன் கூட சண்டைக்கு போவான். அவன் நீங்க கோல்ட தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா என் கையால சாக போறீங்கன்னு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். சஞ்சயும் எல்லா அட்டாக்கையும் கஷ்டப்பட்டு தடுப்பான். அட அவன் கொஞ்சம் மொரட்டு பையலா இருக்கான். அப்படியே அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு கன் எடுத்து சுட்டுருவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல சஞ்சய் எஸ்கேப். அதுக்கப்புறம் விடாம கன் வச்சு சுடுவானா. நம்மளும் குரங்கு வித்தையெல்லாம் காமிச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். இதுக்குதான் தேவையில்லாம ஆப்பனன்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு ஜோரோ நான் பாத்துக்கிறேன்னு குடுகுடுன்னு ஓடி வருவான். ஆனா அதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, கண்ணை கீழே போட்டுட்டு பொத்துன்னு விழுந்துருவான். இங்க லூஃபியை காப்பாத்தி நீ ஏன்டா தண்ணிக்குள்ள குதிச்சேன்னு கேட்டா பபிள்ஸ் வருதுன்னு எட்டி பார்த்தானாமா. அந்த டைம் சடனா அந்த கடமாட்டு பையன் மேல வந்து லூஃபியை தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுட்டு அவன் மேல வந்துட்டான். இப்ப என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே நடிகிட்டே கீழே கிடப்பான். உடனே அவனை உள்ள தூக்கி போட்டு ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க. என்னடான்னா அவனுக்கு கைசன் டிசீஸ் இருக்காமா. கடல்ல டைவ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த டிசீஸ் எப்போ ஆச்சு வரும். ஆனா இவனுக்கு இப்ப என்ன பஞ்சாயத்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சாப்பர் எல்லாத்தையும் பக்காவா சொல்லுவான். இந்த கிறுக்கு பையன் டெய்லியும் டைவ் பண்ணிட்டே இருந்திருக்கான், கொஞ்சமாச்சு கேப் விடணும். பட் அதுவே அவனுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. இந்த ஷாட்ல நமிக்கு பின்னாடி இருக்க போட்டோவை பாருங்க, படுத்து கிடக்குறானே அந்த கிரிக்கெட், அவங்க கூட மஷிராவும் ஷோச்சோவும் போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படின்னா இவனை எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டாங்க. எதுக்காக இவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து டைவ் பண்ணான்னு ஒன்னும் புரியல. என்ன இந்த கைசன் டிசீஸ் மட்டும் இப்படியே அதிகமாயிட்டே போச்சுன்னா அவன் சாக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே கட் பண்ண அந்த மஷிராவும் ஷோச்சோவும் கிரிக்கெட்டோட வீட்டுக்கு தான் வேகமா ஓடி வருவாங்க. ஏன்னா கன் ஃபயரிங் சவுண்ட் கேட்டிருக்கு. அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதா வேகமா வர்றானுங்க. சொல்ல போனா அவனும் இவங்களோட பிரதர் ஆமா. அந்த வயசானவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்ட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னாச்சுடா உனக்குன்னு தொண்டையிலேயே அத்துவானுங்க. பார்த்தா நம்மளுக்கு இருப்பாங்களா, அவளதான் உசோப்பும் சாப்பரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நம்மள கொல்ல போறாங்கன்னு. லூஃபி நடந்த மேட்டர் பூரா சொல்லுவான். உசோப்பு கன்ஃபார்மா அவனுக்கு கேட்க மாட்டானுங்க, எப்படி நம்மள கொன்றுவாங்கம்மா. ஆனா அவனுக்கு தேம்பி அழுது நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி பாராட்டுறதோட இந்த இடம் தான் அவனுக்கு ஹெட் குவார்டர்ஸ் ஆமா. ஆனா இங்கே அடிக்கடி வந்து தங்குவானுங்க. மேக்ஸிமம் கப்பலே சுத்திட்டு இருக்கிறதுனால அங்கேயே படுத்து தூங்கிடுவானுங்க. ஏன்னா இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, இவனுங்க வேற மலமாடு சைஸ்ல இருக்கானுங்க. சோ படுத்து தூங்குறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். லூஃபி இப்படி அவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருப்பான். இங்க உசோப்பு தான் பாவம், ஏன் இவனுக்கு எங்க பார்த்தாலும் வந்துடுறானுங்க, தொல்லை தாங்க முடியலன்னு. என்ன பண்றது, 3 பேருமே பிரதர்ஸ் அப்படிங்கும் போது வரத்தானே செய்வானுங்க. அவங்களால ஒரு விஷயம் மட்டும் நம்பவே முடியல, என்னன்னா லூஃபி தமாக்குண்டு இருக்கான். பட் இருந்தாலுமே அதான் தாண்டி இருக்க அவனுங்களை மிதிச்சே நம்மளுக்கு பறக்க விட்டானுங்கல்ல, அதத்தான் ஆச்சரியமா சொல்லுவானுங்க. நம்ம பையன் உங்களாலேயே முடியும்னு உசுப்பேத்தி விடுவான். அப்ப சாப்பர் வந்து சீக்கிரம் உள்ளவான்னு சொல்லி லூஃபியை கூப்பிடுவான். உடனே அந்த ஷோஜோ என்ன பண்ணுவானா, லூஃபி சொன்னது உண்மையான செக் பண்ண மசிராவை ஒரே மிதி அவன் ஸ்கைக்கே போயிருவான். இங்க லூஃபி உள்ள அந்த பாப்பா அந்த கிரிக்கெட் உட்கார்ந்துட்டு இருப்பானா, அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுவான். அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுகிட்ட சாரி சொல்லுவான். ஏன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவன் மாட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. அட அவன் மத்த முட்டாளுக மாதிரியே இவங்களும் கோல்ட தேடி தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு அட்டாக் பண்ணானாமா. உடனே நம்பி நிஜமாவே உங்ககிட்ட கோல்டு புல்லியன் இருக்கான்னு சொல்லியாப்பா. உசோப்பு கொஞ்ச நேரம் வாய மூடு லூசுன்னு சொல்லி அமுக்குவான். லூஃபி ஏதோ ஒன்னு கேட்கணும்னு சொன்னால, அது என்னன்னு கேட்டதுக்கு நம்ம பையன் ஸ்கை ஐலாண்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லியாப்பான். அவன் ஸ்கை ஐலாண்டான எட்டு விழுந்து சிரிப்பான். ஏன்னா அவனுக்கே அது மேல நம்பிக்கை இல்ல. அப்படின்னா அந்த மாதிரி நிஜமாவே ஒண்ணு இல்லையான்னு கேட்டா யாருக்கு தெரியும், இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்லையாமா. ஆனா நிறைய பேர் இதை பேசிட்டு தெரியறத கேட்டிருக்கான். அவங்களதான் மக்கள் எல்லாம் பெரிய புழுகு மூட்டைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அவங்க ஃபேமிலியே புழுகு மூட்டை ஃபேமிலி ஆயிரும்னு சொன்ன உடனே லூஃபி டப்புன்னு உசோப்பா தான் பாப்பான். ஏன்னா நம்ம பையன் தானே பயங்கரமா போய் சொல்லிட்டு தெரியறது. அதுக்கப்புறம் அந்த கதையை பத்தி கேள்விப்பட்டீங்களான்னு அந்த நோலாண்ட் லயரை பத்தி சொல்லுவான். அதான் அதை நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிட்டாங்களே, ஒருவேளை உசோப்பா அந்த மாதிரி தானோன்னு சொல்லி திரும்பி பாப்பான். அவன் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்ல, அவனுக்கு வேற பேரு எனக்கு வேற பேரு, பேசாம திரும்பங்கடான்னு அவன் கதருவான். உடனே நீங்க நோலாண்டோட வம்சாவளியான்னு அவனை விசாரிப்பாங்க. அவனு ஆமாமா அவங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா தான் அந்த நோலாண்டு, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே இவனும், அவனோட ரத்தம் தான் இவன் உடம்புலயும் ஓடுதுன்னு சொல்லி அந்த கண்ட்ரியை விட்டு இவனை வெளியே துரத்திட்டாங்க. அன்னையில இருந்து மொத்த கண்ட்ரியுமே இவங்க ஃபேமிலியை ரொம்ப கேவலமா தான் பாப்பாங்க. ஆனா ஃபேமிலியில இருக்க யாருமே அவரை வெறுக்கல. ஏன்னா நோலாண்டு வந்து ரொம்ப 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 நேர்மையான ஆளாமா. அதனாலதான் சாக போறோம்னு தெரிஞ்சும் கூட அவரு முதல்ல இருந்து என்ன சொன்னாரோ அதை தான் கடைசி வரைக்கும் சொன்னாரு. அதாவது ஒரு மலை மாதிரி கோல்டு கடல் அப்படியே மூழ்குதாமா. இத கேட்கும் போதே உங்க மைண்டுக்கு ஒரு மேட்டர் வரும். எனக்கும் அதான் தோணுது. அதுதான் ரீசன்னா இவனை தூக்குல போட்டதுல தப்பே இல்ல. ஆக்சுவலா இந்த புக்ல அவன் கடைசியில இழிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா நிஜத்துல அவன் பயங்கரமா உட்கார்ந்து அழுதுருப்பான். பாவம் ரொம்பவும் வருத்தத்தோட இறந்து போனானாமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அந்த ஆளு ரீச் ஆன ஐலாண்டு பேரு ஜெயா. அங்கதான் அவர் அந்த கோல்ட பாத்திருக்காரு. ஆனா இவனுக்கு தெரிஞ்சு ஒண்ணு மட்டும் உண்மை, அது இல்யூஷனா இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் சொல்லியிருப்பாரு மேபி மேல அதால நிக்க முடியாம கடலுக்குள்ள முங்கி இருக்கலாம்னு. பட் அவன் தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்றான்னு சொல்லி எல்லாம் பார்த்து அவனை கேவலமா சிரிச்சாங்கல்ல, அவங்க கண்ணு முன்னாடியே அவனை கொண்டுட்டாங்க. கடைசியா அவனுக்கு வச்ச பேரு ஒரு பொய் புழுவனின்னு. இத சொன்ன உடனே உசோப்பு அப்படின்னா உன் ஃபேமிலிக்கு வந்த கெட்ட பேரை சரி பண்ண நீ அந்த கோல்ட தேடிட்டு இருக்கியான்னு சொல்லி கேப்பான். என்னடா சல்லித்தனமா பேசுறேன்னு டப்புன்னு சுற்றுவான். ஜஸ்ட் மிஸ், ஒரு செகண்ட் எல்லாம் அவன் செத்துட்டானே நினைச்சிட்டான். என்ன பண்றது, என்னதான் அவனோட முன்னோர்கள் நேர்மையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோரரா இருந்தாலும் இவனுக்கும் அவங்களுக்கும் தான் எந்த ஒரு சம்மதமும் இல்லையே. ஆனாலும் இவனுக்கு கிடைச்சது கெட்ட பேரு மட்டும்தான். ஏன் யாருன்னே தெரியாத பொடி பசங்க கூட இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அது ஏன், ஏன்னா இவனோட அப்பாவோட அப்பா பண்ண லூசுத்தனமான வேலையில இப்படி வந்து மாட்டிட்டான். 400 வருஷமா இவங்க ஃபேமிலியே ஏகப்பட்ட இடத்துக்கு சேலிங் பண்ணிட்டாங்க இந்த கெட்ட பேரை எப்படியாச்சும் மாத்தணும்னு. ஆனா
ஒண்ணு வேலைக்கு ஆகல. இன்ன வரைக்கும் இவங்க ஒரு கேவலமான பொய் புழுகிற ஃபேமிலி தான். அதனாலேயே இவன் வீட்டை விட்டு ஓடி போய் பைரட்டா மாறிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் வேணும்னு பைரட் ஆகல, அந்த நோலான்ஸோட கெட்ட பேர்ல இருந்து வெளியே வரணும் தான் பைரட்டா மாறி அவனுக்குன்னு ஒரு பைரட் குரூப் சேர்த்தனான். அதுக்கப்புறம் தான் கிராண்ட் லைனுக்கு வந்து ஃபுல் டைம் அட்வென்ச்சர் தான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டா இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தான். இந்த இடத்துல தானே நோலாண்டோட கெட்ட பேரே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த இடம் ஒன்னும் சிட்டி ஆஃப் கோல்ட் எல்லாம் இல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த ஐலாண்ட்ல நிக்கும் போது இதுதான் அவன் விதி, இதை மாத்த முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இங்க இருந்து எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு இங்கே முடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டான். கூட இருந்த பைரட்ஸ் எல்லாம் உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை வச்சுட்டு அப்படியெல்லாம் பாதியில விட முடியாது, சோ நாங்க கோல்ட தேடி போறோம்னு கேப்டனுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், நோலாண்ட் அந்த தங்கம் எல்லாம் கடலுக்குள்ள தானே முங்குச்சுன்னு சொன்னாரு. அது இருந்தாலும் ஓகே தான், இல்லனாலும் ஓகே தான். அதை என்ன ஏதுன்னு பார்க்காதான் அடிக்கடி கடலுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு வருவான். இது என் வாழ்க்கையை எப்படி ஆக்குனானே, அவனுக்காண்டி நான் போடுற சண்டைன்னு நினைச்சிட்டு தான் சாகுறக்குள்ள இதை கண்டுபிடிச்சாகணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானாமா. பாவம் இதெல்லாம் கேட்டு நம்மளாலேயும் ரொம்ப சோகமாயிருவாங்க. உசோப்பெல்லாம் தேம்பி தேம்பி அழுவான். சரி இதெல்லாம் ஓகே, இந்த மங்கீஸ் எல்லாம் யாரு, அவங்க எதுக்கு இங்க இருக்காங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் அந்த பிக்சர் புக்கோட ஃபேன் ஆமா. எது ஃபேனானு ஷாக் ஆயிருவாங்க. அட மேட்டர் என்னன்னா, ஒரு 5 இருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூமரை பத்தி கேள்விப்பட்டு இவனை வந்து காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிருக்கானுங்க. எதுக்காகனா இவங்கிட்ட நோலாண்டோட கோல்டு இன்னும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரிஞ்சு இவனுக்கே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனு இன்னும் ஜாலியா வெளியில உதச்சுதான் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இங்க இருக்க கடல் பகுதி ரொம்பவும் டார்க்காவும் சில்லுன்னு இருக்கும். ரொம்ப அடியில போனாங்கன்னா கண்டிப்பா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் தான் டெய்லியும் டைவடிச்சு தனியாளா தேடிட்டே இருக்கான். ஆனா இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்ல. இவனுக்குன்னு இவன் கூட இருக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும் தான். சொல்ல போனா இப்ப 3 பேருமே ஒரு ஃபேமிலி. அவங்க 2 பேருமே ஒரு முட்டா பையல தான். ஆனா அவனுக்கு கூட இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்படி அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னா யூசோப்பு தேம்பி தேம்பி அழுவான். அடேங்கப்பா செம்ம ஸ்டோரி பாயுதுன்னு. ஆனா லூஃபி கேஷுவலா அட அந்த குரங்கு கதையெல்லாம் அந்த பக்கம் தள்ளி வைப்பான்பா. அடே பேதியில போனவனே இப்படி மனசாட்சியே இல்லாம பேசியேன உடனே அவனை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு எனக்கு ஸ்கை ஐலாண்டுக்கு போயே தீரணுமா. உடனே கிரிக்கெட்டும் அட ஆமா இல்ல இந்த விஷயத்தை பத்தி கேட்டிருந்தீல, இந்த சொல்றேன்னு ஒரு புக் எடுத்து இப்ப சொல்றேன்பா. ஆனா நீ கண்டிப்பா சிரிச்சிருவேன்பானா. அப்படின்னா நோலாண்டு ஸ்கை ஐலாண்டுக்கும் போயிருக்காரான்னு கேட்பான். போனேன்னு அவன் சொன்னது இல்லையாமா, ஆனா இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அவன் என்ன புக்கை செக் பண்ணி பாப்பான்னா நோலாண்டோட லாக் புக். அதுல தானே கப்பல்ல டிராவல் பண்ணும்போது எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி செக் பண்ணி பாப்பா. நிஜமாவே அது 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்கு தான். 1120வது வருஷம் ஜூன் 21 ஃபர்ஸ்ட்ல தண்ணியான ஒரு வெதர் விழா விட்டு அவங்க கிளம்புனாங்க. அதுவும் எந்த திசையிலனா ஹார்பர்ல இருந்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் சைடு. அப்படி போனவங்க ஒரு பம்போட்ல இருந்து ரேரான ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ஒரு மிஸ்டீரியஸான போட் ஆமா. அதால விண்ட ஜெனரேட் பண்ண முடியும். இன் கேஸ் கடல்ல போயிட்டு இருக்கும்போது காத்தே இல்லனாலும் அதை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அதுல வந்து அவங்க ரைடு பண்ண ட்ரை பண்ணாங்களாமா. அதை பக்காவா ஹேண்டில் பண்ணலன்னா ஒழுங்கா ரைட் பண்ண முடியாது. பட் அவரோட குரூவாளுகள்லாம் அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாமா. இதெல்லாம் நம்ம ஆளுக வாயை பொளந்துகிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்பானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பான். சோ இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசான விஷயம் எல்லாம் ஸ்கை ஐலாண்ட்ல இருக்காமா. அவன் அந்த ஐலாண்டுக்கு போனதா எழுதி இருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு லைவாவே ஒரு ஸ்கை ஃபிஷ் ஒன்ன காட்டினானாமா. அதை பார்த்துட்டு மிரண்டுட்டான், அப்படி ஒரு ஃபிஷ் இருக்கான்னு. ஏன் இவ்வளவு நேரம் கண்டுக்காத நம்ம சஞ்சியே எது ஸ்கை ஃபிஷ்ஷான்னு கேட்டு ஷாக் ஆயிருவான். ஏன்னா நம்மளுக்கு புதுசு புதுசான விஷயத்த சமைக்கிறதுக்கு தானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ வரைக்கும் அது ஒரு அன்னோனான ஏரியா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு போவேன். இப்படிக்கு மோன் பிளாக் நோலாண்டுன்னு எழுதி இருக்கும். ஐயோ அப்ப நம்ம ஆளுகளோட வாயை பார்க்கணுமே. அதா தண்டிக்கு ஓபன் பண்ணி வச்சிருப்பானுங்க. இதுல இருக்க விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஸ்கை ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. உடனே 50 பேருக்கு செம்ம ஜாலி. ஏன்னா ஸ்கைல ஐலாண்டு ஒண்ணு இருக்குல்ல, சாலியா என்ஜாய் பண்ணுவானுங்க. கிரிக்கெட் இவனு லூசு பையன்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்துருவான். இங்க இவனு 2 பேரும் வழக்கம் போல மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. அவனுல நிப்பாட்டி உங்களுக்கு உள்ள வந்திருக்கவங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்பான். ஏன் அப்படி கேட்கறான்னு கேட்டா நம்ம ஆளுங்க என்ன ஆனாலும் சரி அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு போயே தீருவேன்னு சொன்னாங்க. இத சொன்ன உடனே அந்த ஷோச்சோ என்ன சொல்லுவான், அப்படி அவங்க போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கும்பா, என்னன்னு சொல்ல மாட்டான். அசிரா என்ன சொல்லுவான், இன்கேஸ் அவங்க தனியா அங்க போக ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க உடனே செத்துருவாங்கன்னு சொல்லுவான். அதனால தான்டா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு கெத்தா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா கடல்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த மீஹாக்கா காட்டுறாங்க. அவன் நம்ம லூஃபி ஜோரோவோட புது பவுண்டி அமௌண்ட்டை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.